தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேர்ந்து செய்யும் ஜெபம் பரமனை அசைக்கும். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியரே, நம்முடைய வாழ்விலும் உலகில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து பார்த்து பயத்துடன் துக்கித்து கொண்டே இருக்கக்கூடாது. பிரச்சனைகளை மாற்றும் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். எனவே வானத்தை நோக்கி அபயமிடும் போது பிரச்சனைகள், தோல்விகள், வேதனைகள், இல்லாய்மைகள், கடன் பாரங்கள் பனி போல நம்மை விட்டு அகலும். உண்மையாய் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தாவீது கூறுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று கூறுகிறார். உண்மையாய் நோக்கி கூப்பிட வேண்டும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுப்பவர் உங்களை விட்டு விடுவாரா? உலகத்தை பார்த்தால், பிரச்சனைகளை பார்த்தால் அது நம்மை வாழ வைக்காது. பிரச்சனையில் மூழ்கி நம்மை சாகடிக்கும். கர்த்தர் வாழ்வழிக்க விரும்புகிறார். பிரியரே, அசீரிய ராஜாவாகிய சனகெரிப்பின் படை யூதாவை சூழ்ந்தது. மக்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயந்தார்கள். மனித வல்லமை முடிந்த இடத்தில்தான் ஜெபத்தின் வல்லமை ஆரம்பமானது. ராஜாவாகிய எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஒரு மனதோடு வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் ஒரு தூதனை அனுப்பி அசீரியருடைய பராக்கிரமசாலிகள் அத்தனை பேரையும் அழித்து போட்டார். குடும்பம் சேர்ந்து செபிக்க வேண்டும். சத்துருவின் கோட்டைகள் தகர்த்தெறியப்படும். நம்புகிறீர்களா? குடும்பமாய் செபிக்க நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் வைத்திருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, 1 பேராவது 2 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்கு பண்ணினவர். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய், சபையாய், ஆண்டவரே சமூகமாய் சேர்ந்திருந்து செபித்து ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்க, எங்களுடைய தேசத்தில் அசைவை உண்டாக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.